பல மாதங்களுக்கு அப்புறம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஹிடன் டீட்டெயில் வீடியோ. இதை சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் அப்படி ஒரு போட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த சப்போர்ட் எங்களை தொடர்ச்சியாக இதே மாதிரி வீடியோஸ் பண்ண வைக்கும் அண்ட் குவாலிட்டியான கண்டென்ட்ஸையும் போட வைக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இப்போல்லாம் இன்டர்நெட்டில் வந்து பேசுகிற விஷயம் என்னென்னா, ஆமாண்டா இவனுக்கு தோன்றதெல்லாம் சொல்லுவான், ஏன் இதை சொல்கிறானே தெரில அப்படின்வாங்க. ஆனால் யதார்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க பெரிய படத்தில் அப்படின்னும் போது, அதுவும் முக்கியமாக ரைட்டிங் நல்லா எழுதுகிற டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரேமில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன ஆப்ஜெக்ட்டும் அந்த படத்தில் அந்த கேரக்டரை இல்லை அந்த ஒரு ரூமை அட்மாஸ்பியரை ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக வைப்பாங்க. ஸோ தட் நம்ம பண்ணுறதும் அதே தான். நீங்கள் வந்து இதில் வந்து அவங்களோட சும்மா அவங்க எடுத்து போடுவாங்க அப்படின்னு பலர் சொன்னாலும், யதார்த்தம் அப்படின்றது அந்த டேரக்டரோட கண்ணோட்டத்தில் என்ன சொல்ல வராரு அப்படின்றத சிம்பிளிஃபை சொல்கிறதுக்காக அந்த ரூமுக்குள்ளேயோ இல்லை அந்த ஒரு ஹீரோ நிற்கிற இடத்துலையோ அந்த கேரக்டர்ஸ் பக்கத்துலேயோ இல்லை அந்த கேரக்டர் ஆர்க்லேயோ அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்க போகிறது டிராகன் படத்தினுடைய ஹிடன் டீட்டெயில்ஸ்னு சொன்னாலும் சொல்லலாம், இல்லை டீட்டெயிலிங் சொன்னாலும் சொல்லலாம். வாங்க லெட் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம பிரதீப் ரங்கநாதன், அதாவது நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா டிராகன், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலேஜுக்கெல்லாம் போவார், அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வேலைக்கு போகிற போர்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். வேலைக்கு போகிற போர்ஷன் ஓப்பன் பண்ணோன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டுக்கு தான் போவார். அந்த இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஆர்சிபி ஜெர்சி போட்டிருப்பாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ரூம் முழுக்க விராட் கோலியோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த ரூமை வந்து அவர் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு முன்னாடியே இவரோட ரூம் மாதிரி தான் இந்த ரூம் இருக்குது அப்படின்றதுக்கு பிரதிபலிக்கிறதுக்காகவே இந்த ஆர்சிபி அண்ட் விராட் கோலி ஃபோட்டோ ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அந்த ரூமில் வந்து ஸ்விக்கி எடுத்துகிட்டு ஒருத்தர் வரும், அப்படி அவர் வந்து ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் ஆர்டர் சார் அப்படின்னோடனே அதை வாங்கிட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து அவர் யூஸ்வலாக போகிற ஒரு டோருக்கு வந்து போவார். ஸோ அந்த ஸ்விக்கி ஓட்டுறவர் வந்து அந்த சீனில் நார்மலாக காமிச்சாலும் அது ஆனால் கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணி நம்ம பிரதீப் ரங்கநாதனும் அந்த ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு தான் கடைசி கட்டமாக வராரு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து சாப்பிட்லாம் முடிச்சுட்டு படுக்கும் பொழுது இந்த படுத்துருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு கோட் ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கீஸ் ஓன்ட் ஓப்பன் நியூ டோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது பழைய சாவிகள் வந்து புது கதவுகளை திறப்பதில்லை அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு பழைய நபராக தான் இருக்கார். கண்டிப்பாக அவரோட லைஃப்பில் ஒரு புது விஷயம் நடக்க போகிறதில்ல அப்படின்றதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெஃபரன்ஸாக அந்த ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதனும் நம்ம விஜே சித்துவும் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்கும். நத்திங் இஸ் பர்டிகுலர்லி ஹார்ட் இஃப் யூ டிவைட் இட் இன்டு ஸ்மால் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது அந்த சீக்வன்ஸில் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு வேலைக்கு போயேன்டா, இப்படி சும்மா இருக்கிறதுக்கு நீ ஏதோ ஒன்று பண்ணலாம்ல அப்படின்னும் போது, அட வேலைக்கெல்லாம் யார் போவா, அதெல்லாம் யார் நான் பண்ணுற வேலையா அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான வேலையாக பார்ப்பாப்பில். அதை வந்து ரெஃபரன்ஸாக காமிக்கிற மாதிரி பெரிய வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் சின்ன சின்னதாக பிரித்து பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அந்த ஒரு பின்னாடி ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு பிரேக்கப் ஆகும். அந்த இடம் அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட் கலர் லைட்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. லைக் ஒரு ஹார்ட் வந்து இப்படி ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டாக மாறுது அப்படின்றத காமிக்கிற மாதிரி ஒரு லைட்டை காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஒரு ஓப்பனிங் சீன் இருக்கும் இல்லையா, டிராகன் டைட்டில் கார்டு போடுற சீனு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோட் ஒன்று போட்டிருப்பாங்க, ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ட் அச்சீவ் வித் இன்டெகிரிட்டி அப்படின்ட்டுன்னு. ஸோ சிறந்து விளங்க பாடுபடுங்கள், நேர்மையாக பாடுபடுங்கள் அப்படின்றது தான் மேலே போட்டிருக்கிற அந்த ஒரு வரிகளுக்கான அர்த்தம். ஸோ டி ராகவன் கடைசியில் சிறந்து விளங்க பாடுபடுவார், அதே சமயத்தில் ரொம்ப நேர்மையாகவும் அது ஜெயிக்க பாடுபடுவார். ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸை காமிச்சிருப்பாங்க. அந்த அர்ஷத் கான் அவர்கள் என்ட்ரி வரும்போது பக்கத்தில் இன்னொரு பையன் வந்து கை கொடுப்பாப்புல, ஒரு பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருப்பாப்புல. அந்த பையன் யார் அப்படின்றது நமக்கு பலருக்கு வந்து சந்தேகமாக இருந்திருக்கும். கடைசியாக இதில் பல பேர் நோட் பண்ணியிருக்கலாம், நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். கடைசியாக இந்த ஒரு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி கூகுளில் வேலை கிடைக்காம போயிடும், அந்த பையன் தான் இந்த பையன். எல்லாருமே சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க அந்த பையனை திடீர்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்காக தான் இந்த ஒரு டீட்டெயிலிங் நாங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஃபைட் பண்ணுவாப்பில் அவரோட யங் போர்ஷனில், அதாவது காலேஜ் போர்ஷனில். அந்த டைமில் வந்து ஒரு பையன் வந்து கேன்டீனில் படிச்சுட்டு இருப்பாப்புல. அப்போது அந்த பையன்கிட்ட வந்து பிஆர் சொல்லுவேன், இந்த கல்ச்சுரல்ஸ் நேரத்துலையும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த சீன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டிடுறாங்கன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. அதே மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதன் அதே ஹாஸ்டலில், ஐ மீன் அதே காலேஜில், அதே கேன்டீனில்
ஒரு பெஞ்சில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாப்புல ஃபைட் நடக்கும்போது. ஸோ இவ்வளோ கலவரத்துக்கு நடுவுலையும் இப்படி படிக்கணும்னு முடிவு பண்ணுறோம், படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக ரெஃபர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து இன்டர்வல் போர்ஷனில் வந்து ஒரு ஐடி கார்டு மாட்டிட்டு போவார் மிஸ்கின்னு. அதே இடத்துல தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் காலேஜுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அதே பொசிஷனில் மாட்டிட்டு போவாப்புல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரைட்டிங்கான மெட்டீரியலாக சொல்லலாம். அண்ட் அடுத்தது பார்க்கும்போது நம்ம பிரதீப் ரங்கநாதன் பிரேக்கப் ஆகும். அதுக்கப்புறம் நான் கலர்ஸ் வச்சு நிறையா விளையாடி இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பிரேக்கப் ஆகிற டைமில் ரெட் கலர் அப்படின்ட்டு. பிரேக்கப் ஆகி முடிச்சுட்டு ஒரு பைக்கில் போயிட்டுருக்க டைமில் அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும், டம்மாக இருக்கும். ஸோ அந்த கலர் எல்லாமே வந்து அவரோட மைண்ட் செட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, அந்த டிஐ பண்ணியிருந்த கலர் எல்லாமே. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்தோன்னா அவங்களோட லவ் போர்ஷன் போனோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரும் இணைஞ்சு பேசி ஓகே லெட்ஸ் லவ் டுகெதர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேஸை நம்ம அனுப்பாமா ஒரு கிஃப்டோட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் திரும்ப நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அனுபமா கூட பேசுவார். அதே எக்ஸாக்ட் லொக்கேஷனில் திரும்ப பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களோட முடிஞ்சு போன காதலில் திரும்ப தொடருவாங்க. பட் எக்ஸாக்டாக லவ்வர்ஸாக இல்லை, வேறு ஒரு அன்பு பரிமாறிக்கிற ஒரு நண்பர்களாக பரிமாற ஆரம்பிப்பாங்க. அண்ட் அடுத்ததாக அனுபமா அவங்க வந்து காலேஜ் போர்ஷனில் வந்து பர்த்டேக்கு பிரதீப் ரங்கநாதனுடைய பர்த்டேக்கு கேக் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க தான் கேக் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம பிரதீப் வந்து கட் பண்ணி ஊட்டுவாப்பில். ஸோ இது நடக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி கட் பண்ணனா ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அனுபமா தான் பிரதீப்போட பர்த்டேக்கு கேக் அதே மாதிரி கையில் தூக்கிட்டு வருவாங்க அந்த கார்லேருந்து இறங்கி. ஸோ இந்த 2 விஷயமுமே பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம், அதையே நம்ம இந்த இடத்துலையும் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண விஷயமா இருக்கும். அண்ட் அடுத்ததாக கிராஜுவேஷன் வாங்கும்போது நம்ம பிரதீப் ரங்கநாதன் வெளியில் இருப்பாப்புல. ஸோ இந்த சீன் வந்து அனுபமா வந்து அவர் பிரதீப் ரங்கநாதன் கூட போய் நின்று கிஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். அந்த இடம்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓமை கடவுளை வந்து ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஷாட்டுக்கு வந்துடும். நம்ம பிரதீப் வந்து ஒரே நாள்லேயே பணக்காரன் ஆகும்டா அப்படின்னு பிரேக்கப் ஆன உடனே நம்ம புலம்புவார். அந்த இடத்துல ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லைடா அது நடக்காதுடா, அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அது இதுதான் லிமிட்டு, ஸ்டார்டிங்கில் போனாலே இவ்வளோ தான் சேலரி லிமிட் அப்படின்னு பேசிக்குவாங்க. பின்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று எழுதியிருக்கும், டோன்ட் லிமிட் யுவர் சேலஞ்சஸ், சேலஞ்ச் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல அவங்களோட லிமிட்டை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதன் பேசியிருப்பார். அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கும். அடுத்ததாக நம்ம பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவும் அம்மாவும் இடத்த அடமானம் வைக்கிறதுக்காக போயிருக்கும்போது அந்த இடத்துல வந்து அடமானம் வைக்கிறவர் சொந்த ஊருக்காரராக இருப்பார். அவரு கேஎஸ் ரவிக்குமார் அவர்களோட ஃபோட்டோ எடுத்த ஒரு புகைப்படத்தை காமிச்சிருப்பாங்க. அது காமிச்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. இதெல்லாமே வந்து ஒரு ரைட்டிங்கில் லைக் இப்போவே நமக்கு இவர் வரப்போகிறாரு இந்த படத்துக்குள்ளே அப்படின்றத காமிக்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெஃபரன்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு அஸ்வத் அவர்கள் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே சமயத்தில் எவ்வளோ நெருக்கமாக அவங்க 2 பேரும் இருக்காங்க, இவர் சொன்னால் இவர் கேட்குறாருன்ற அளவுக்கு நெருக்கம் இருக்காங்க அப்படின்றது அந்த ஃபோட்டோவில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அடுத்ததாக பிரதீப் அவர்கள் வந்து நம்ம ஜிவிஎம் கிட்ட வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ இன்டர்வியூவில் பின்னாடி ஒரு கோட் ஒன்று எழுதியிருக்கும், மிஸ்டேக்ஸ் ஆர் ப்ரூஃப் தட் யூ ஆர் ட்ரையிங். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தவறுகள் தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்றதுக்கே அர்த்தம் கொடுக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் தவறுகள் தான் பண்ணிகிட்ருக்காரு, அட்லீஸ்ட் அவர் வந்து சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக பின்னாடி வந்து அந்த ஒரு கோட் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது இது எப்படி படிக்கிறது அப்படின்லாம் புரியல. அது புரிஞ்சிக்கிறதுக்குள்ளே அவரே மண்டையை பிச்சுட்டு அப்படி ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க. அந்த இடத்துல ஒரு கோட் ஒன்று போட்டிருப்பாங்க, புஷ் யுவர் செல்ஃப் பிகாஸ் நோ ஒன் எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட் ஃபார் யூ அப்படின்ட்டு. நீங்களே உங்களை வந்து தள்ளி முன்னேற பாருங்கள், ஏன்னா வேறு யாரும் உங்களுக்காக உங்கள் வேலையை செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கோட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரதீப்பும் அவராகவே எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவார். அவருக்கு என்ன தான் வரலனாலும் யார்கிட்டையும் போய் கேட்டு இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் வந்து இதை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு இல்லாமல் அவரே தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு என்னன்றதை வந்து நைட்டு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணி அப்படி தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சூப்பராக கோட் வச்சு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக வந்தோன்னா நம்ம கைடுவும் நம்ம பிரதீப்பும் வந்து பப்பில் இருப்பாங்க. ஸோ பப்பில் வந்து சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆர்சிபி தோற்று போயிடும். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன்றதை நமக்கு வாய் வார்த்தையாக சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி நிறைய ரெஃபரன்ஸில் அவர் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன் தான் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கைடு வந்து அந்த இடத்துல இம்ப்ரெஸ் ஆகி ஸோ இவ்வளோ நாள் ஒரே இதுக்கே எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக இன்டர்வல் போர்ஷன். ஸோ இன்டர்வல் போர்ஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம பிஆர் வந்து காலேஜ்குள்ளே வருவார். காலேஜ்குள்ளே வரும்போது நம்ம மிஸ்கின் இடத்துல வந்து ஐடி கார்டை மாட்டிட்டு போவார்.
this is your starting point, this is where you started, I mean you ended your past, you are going to start your present with where you ended your past அப்படின்ற மாதிரி. அதாவது நீ எங்கே உன்னோட காலேஜ்ன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு போனியோ அதே இடத்துல தான் நான் உனக்கு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறேன், திரும்ப ஓடிவா அப்படின்றதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதன் கிளாஸ்க்குள்ளே வருவார், கிளாஸ்க்குள்ளே வந்தால் டிஎஸ்பி சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவர் கடைசியில் ஃபெயில் ஆனதும் டிஎஸ்பி சப்ஜெக்ட் தான். அண்ட் அதே மாதிரி அவர் காலேஜ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு போர்ஷனும் அவர் கவனிக்காத போர்ஷனாக இருக்கலாம், இது மாதிரியாக இருக்கிற போர்ஷன் எல்லாமே வந்து டிஎஸ்பி சப்ஜெக்ட் தான். அதே சமயத்தில் அவர் நல்லா படிச்சும் இருப்பார் அந்த சப்ஜெக்டை. ஸோ ஆனால் அவரால் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் அடுத்ததாக பிஆர் அவருடைய ரூமில் பார்த்தீங்கன்னா 2 எஸ்டிஆர் ஃபோட்டோ ஒட்ட போட்டிருக்கோம். ஒன்று வந்து பின்னாடி இந்த ஷர்ட் போட்டு நம்ம எஸ்டிஆர் வந்து ஃபஸ்ட்டு படத்தை அனௌன்ஸ்மெண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து பழைய படம் மன்மதன் படம்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக, அந்த படத்தில் இருக்க ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் ஃபெயில் ஆகி தோற்று போயிடுவாப்பில், சூசைட் அட்டம்லாம் ட்ரை பண்ணுவாப்பில். ஸோ இந்த இடத்துல அந்த பையனை வந்து கடைசியில் காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த பையனை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவனுக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வை பார்க்கும்போது சும்மா கடமைக்குன்னு அந்த பொண்ணு வந்துட்டு போச்சு அப்படின்னு இல்லாமல் அவர் எக்ஸாமோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபஸ்ட் டே அப்படின்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எந்த ஒரு பிரதீப் வந்து ஸ்விக்கி காய்ச்சி வேலைக்கு போகலாண்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லும்போது அட இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு சொன்னாரோ அவர் அதே இடத்துல தான் முடிஞ்சிருப்பார். ஸோ அப்படியாவது நம்ம ஒழுக்கமாக சம்பாதிக்கிறோமா நேர்மையாக சம்பாதிக்கிறோமா அப்படின்றத பார்க்குற மாதிரியான ஒரு கேரக்டராக மாறி இருப்பார். அண்ட் அடுத்து அவங்க வீட்டு ஓனருக்கு வச்ச 2 ஷாட்டுமே வந்து ஹை ஷாட் தான் வச்சுருப்பாங்க. அதாவது மேலே இருந்து காமிக்கிற ஒரு ஷாட் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவரோட மனசு அந்த அளவுக்கு இருக்குது, கொடுக்குற இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவரோட மனசு அந்த அளவுக்கு உயர்வாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இடமா இருக்கும், ஆர்எல்ஸ் திரும்ப அவருக்கு வீடு கொடுக்குற இடமா இருக்கும். இந்த மாதிரி 2 சீக்வன்ஸுமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ மேலேருந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்ச விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்து எங்களுக்கும் ஏதாவது ஒன்று தோணுச்சு அப்படின்னா பார்ட் 2 வீடியோ ஒன்று ரெடி பண்ணி உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பை.